ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சொல்லு நிஷா. ஹாய் பாப்பா, ஹாய் சொல்லு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு தடபுடலான ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான சாப்பாடு. என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். நிஷாவுக்காக நான் மெனக்கட்டு. ஆமாம், அவர் செஞ்சார். 2 மணி நேரமாக அவர் செஞ்சுட்டு இருந்தார். 2 மணி நேரம் ஆகிருக்கு இந்த சாப்பாடு செய்ய. 2 மணி நேரம் இருக்கும்ல. சரி, ஒவ்வொன்றா காமி. ஃபஸ்ட்டாக வேச்ச முட்டை. அது பாப்பாவுக்கு மட்டும்தான். பாப்பாவுக்கு ஒன்று, நிஷாவுக்கு ஒன்று. வேச்ச முட்டை. இது என்னது? ஆனியன் ரைத்தா. மாசு நிஷா. சிக்கன் கிரேவி, சிக்கன் ஈரல் கிரேவி. ஈரல் தான் காமி. சிக்கன் ஈரல் கிரேவி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆரம்பிக்கலாமா? பிரியாணி. இப்போ தான் விசிலே ஓப்பன் பண்ணியிருக்கா. கலரு அதுவும் இந்த ரைஸ் பிரியாணி ரைஸ் தானே சார்? சீரக சம்பா ரைஸ். இது முழுக்க கிரெடிட் யாருக்கு அப்படின்னா வந்து ஜப்பார் பாய்க்கு தான். தேங்க்ஸ் டு ஜப்பார் பாய். அந்த வீடியோ பார்த்து தான் நாங்கள் பிரியாணியும் நிஷா செஞ்சா, கிரேவியும் அப்படியே அள்ளுது நிஷா. முணக்க ஆஹா சிரிப்பை பாருங்களேன். நிஷாவுக்கு பிரியாணினா ஒரு சிரிப்பு வந்துடும். அது என்னன்னே தெரியலை. நிஷாவுக்கு வேறு எந்த சோறுனாலும் பிடிக்காது. பிரியாணின்னா கீழே நாய்க்குட்டி நீ ஊட்டி விடு நிஷா, நீ ஊட்டி விடு. பாப்பாவுக்கு தட்டில் வை, எனக்கு தட்டில் வை, உனக்கு தட்டில் வை. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மூவி மோடில் இருக்கும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நிஷாவோட தட்டு, அதில் யாரையும் சாப்பிட விட மாட்டா. அது நிஷாவோட தட்டு, இது ஏன் தட்டு. அந்த தட்டு மெனக்கட்டு போய் வாங்கிட்டு வந்தா கடையில் போய். என்னடி பீஸ் வைக்கல உனக்கு உன் தட்டில்? இவ்வளோ திங்கிறாங்க. கண் வச்சிருவாங்களா? அதெல்லாம் கண் வைக்க மாட்டாங்க. பாவம் அப்படின்ட்டு கொஞ்சம் இறக்கப்படுவாங்க. அதெல்லாம் இறக்கப்பட மாட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த குக்கரில் உள்ளது ஒன்றுமே இருக்காது. சரி சரி, கொஞ்சமாக சொல்கிறேன். பீஸ் எடுத்து வச்சுக்கடியே. லெக் பீஸ் யாருக்கு? உனக்கா எனக்கா? ஒரு முட்டை எடுத்து வை உன் தட்டில். கிரேவி எடுத்து வை. பாப்பாவுக்கு ஈரல் எடுத்து வை. இது எனக்குங்க பச்சை கலர் தட்டு நிஷாவுக்கு. அது ஏன் எனக்கு எடுத்து வச்சுருக்க முட்டை? சரி உனக்கும் தியாவுக்கும் தான் 2 முட்டை தாங்க. நான் முட்டை சாப்பிட மாட்டேன், அதனால். என்னம்மா சாப்பிடுமா? ஆனியன் ரைத்தா வைக்கல? இன்னைக்கு சண்டே ஒரு நாள் செம ஹாப்பியாக இருக்கலாமே அப்படின்ட்டு நிஷா இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. என்ன நிஷா, வேறு ஏதாவது சப்ஸ்கிரைபருக்கு சொல்லு. சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண. ஜப்பார் பாய் பிரியாணி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணு. நீ செஞ்சடி. உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அவரை எதுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அவர் பேசுகிறது அழகாக இருக்கும். அளவெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். அப்படி தானே நிஷா? உனக்காக தான் வெயிட்டிங் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறதுக்கு. எப்படி இருக்கு? அவர் குக்கர் காலையில் பார்க்குறேன். நிஷா வந்து ஒரு வீடியோவில் தேடிக்கிட்டு இருக்கா. ஜப்பார் பாய் குக்கர் பிரியாணி வீடியோ அப்படின்னு செல்லில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதானே பார்த்த? நல்லா இருக்கா? அப்போ தேங்க்யூ சொல்லி ஜப்பார் பாய்க்கு. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ அண்ணா. பாப்பா எப்படி பாப்பா இருக்கு சாப்பாடு? இங்கே பார்த்து சொல்லணும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்காம்மா. சரி, கிரேவி ஊற்றி ரிவ்யூ பண்ணல. கிரேவியும் அவர் வீடியோ பார்த்து தானே கிரேவி செஞ்சா? தேங்க்யூ. கிரேவி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணு. மாசா இருக்கா? உப்பு உரப்பு? சாப்பிட்றேன். நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. ஆனியன் ரைத்தா எப்படி இருக்கு? ஆனியன் ரைத்தா வந்து இது நிஷாவா செஞ்சது. இது ஜப்பார் பாய்க்கு கிரெடிட் கிடையாது. இது வந்து ஆனியன் ரைத்தா வந்து நிஷாவா செஞ்சது. அது மல்லித்தலையெல்லாம் காணோம் ஆனியன் ரைத்தாவில். இங்கே பாருங்க பாப்பா ஆனியன் ரைத்தாவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு ஸ்பூனை. என்ன ஒரு கொடுமைன்னா, நம்ம வீட்டில் நம்ம 2 பேர் தானே சாப்பிட்டே ஆகணும். இது இவ்வளோ சாப்பாடு ஆக்கியிருக்கீங்களான்னு கேட்காதீங்க. நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்தும் விட்ருவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு.
ஆமாம் ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு ஒரு 2 பேருக்கு எதுக்கடா வச்சு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ரிலேட்டிவ்லாம் கொடுப்பேன். ஆமாம், கொஞ்சம் ரிலேட்டிவ்க்கு, தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக சேர்த்து ஆகியிருக்கோம். எப்படி இருக்கு? சொன்னாங்க நிஷா கையில் பிரியாணி சாப்பிடணும். நிஷா கையில் யார் பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னாங்க? ரிலேட்டிவ் கொடுக்க. அதுக்காக கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருக்கு. சரி சரி சரி. யார் என்ன ஏதுன்னு கேட்காதீங்க. இப்போ நிஷா சாப்பிட்றத வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ வீடியோ கட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வீடியோ கட் பண்ணாலும் அப்படிதான் சாப்பிட்டுருப்பேன், வீடியோ கட் பண்ணாலும் அப்படிதான் சாப்பிடுவேன். ஆனால் நிஷாவுக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றத விட அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து காலையில் இட்லி பானையில் போட்டு சுட வச்சு சாப்பிட்டா மாசாக சாப்பிடுவாள். நான் மட்டும் இட்லி தின்னுக்கிட்டு இருப்பேன், அவள் பார்த்தா காலையில் பார்த்தா பிரியாணி நான் தின்னுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்பா. ஒரு கலரை போட்டியா? அவர் பேரை கெடுத்து விட்றாத. கலர்னா கலர் கிடையாது, காஷ்மீர் மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூளா? வைக்கிறா. சரி பாப்பா, அப்பாவுக்கு போதும் மயில் குஞ்சு. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் ஐயா நான் நிப்பாட்ட மாட்டேன் வீடியோ, ஏன் நிப்பாட்டுறேன்? சரி நிப்பாட்டுறேன். நிஷாவுக்கு எப்படின்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சாப்பிடவே இல்லையா, நின்றுக்கிட்டே இருக்காடா, அதான் சாப்பிடுவாரே அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டுக்குவோம். இப்போ என்ன, இப்போ எங்கள் பிரியாணி எங்கேயும் ஓடி போயிட போதா? இது நிஷா பாப்பாவுக்கு ஈரல் எடுத்து வை. பாப்பாவுக்கு 2 வாய். நான் நிற்கிறது உனக்கு என்ன? சொல்லு சொல்லு சொல்லு. நான் நிற்கிறது உனக்கு மனசு வலிக்குதா? இப்போ என்னமோ அப்போ என்னமோ சொன்னிய. சரி, நான் வீடியோலையே பார்த்துக்கிறேன் கூட. பாப்பாவுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்றீ, பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் ரிவ்யூ பண்ணி சொல்லிட்டோம். ஒரு வாய் அந்த வச்சுக்க. அம்மாவோட பிரியாணி எப்படி இருக்குன்னு ஈரல் எடுத்து சோத்தில் பெரட்டி ஊட்டி விட்றாங்க. இருங்க, இப்படி அதையும் வீடியோ கட் பண்ணிடுவான், நம்ம சாப்பிட்டோம். எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணி சுத்தமாக தீர்ந்துராது, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க. அட்ரஸ் எது அப்படின்னு கேட்குறீங்களா? திருச்சி. இல்லை மத்தியானம் இப்போ உடனே ஏற்றி விட்டுறலாம் வீடியோவை, சரியா? ஆமாம், பிரியாணி காலியெல்லாம் ஆகாது. அப்படி ஒருவேளை வந்துட்டீங்க அப்படின்னா பிரியாணி மறுபடியும் செஞ்சுருவோம். இதனால் என்ன இருக்குது? எப்படி பாப்பா இருக்கு? இவளுக்கு ஆனியன் பச்சடி தான் பிடிச்சிருக்கு பாப்பாவுக்கு. சூத்தாட்டுறத பாருங்க, சூத்தாட்டு பாப்பா, இடுப்பாட்டு. ஓகே நிஷா, எல்லாருக்கும் பாய் சொல்லு, எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே சொல்லு. எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே, பாய். சரி, வந்து பிரியாணி சாப்பிட்றோம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன ஸ்பெஷலாக செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நிஷா.